அறிவற்று கமாரா என்கிற ஒரு பெண் எழுதிய ஒரு புத்தகம் அது. ஐயா ஒண்ணும் இல்லையா, அவர் பாட்டுக்கு இருக்கட்டையா, எதுக்காக? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? தொடர்ந்து பேசலாமா? சரி. அறிவட்டு கமாரா என்கிற ஒரு பெண் எழுதிய புத்தகம். இந்த புத்தகம் ஏன் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு உங்களுக்கு சொல்றதுக்காக. எனக்கு ஒரு கட்டத்துல என்னுடைய பிடெக் நான் முடிச்சுட்டு எம்பிஏ பட்ட படிப்பை முடித்து விட்டு ஒரு நிறுவனத்துல எனக்கு வேலை கொடுக்கறதா சொன்னாங்க. இன்டர்வியூல அட்டன் பண்ணிட்டேன். இன்டர்வியூ அட்டன் பண்ண நல்லா தான் பண்ணினேன். நமக்கு பேசுறது ஒண்ணு தானே வரும். இன்டர்வியூல அதை நம்ம நல்லா செஞ்சிருவோம் தானே. நல்லா செஞ்சிருவோம். நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, இந்த ரேஞ்சில எல்லாம் பேசி அவங்க they looked very impressed. ரொம்ப நல்லா பேசுற மாதிரியான ஒரு பாவனை தான் அங்க அவங்க எனக்கு தெரிந்தது. நான் சொல்வது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பு. நீங்க அதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட் எம்பிஏ படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போடுன்ற ஒரு கனவு தான் வாழ்க்கையில இருந்தது. அந்த இன்டர்வியூக்கு போய் இன்டர்வியூல 7 ரவுண்ட் என்ன கேள்வி கேட்டாங்க. அவ்வளவுலாம் ஒர்த்தே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் 7 தடவை இன்டர்வியூ பண்ற அளவுலாம் நான் ஒர்த்தே இல்லை. இருந்தாலும் 7 ரவுண்ட் இன்டர்வியூ. ஒவ்வொரு தடவை இன்டர்வியூ முடிச்சு அடுத்த ரவுண்ட் போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கிடைச்சிடும் போல இருக்குல்ல. கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்ட மாதிரி. அடுத்து ஃபைனான்ஸ் டைரக்டரே வந்து என்ன இன்டர்வியூ பண்ணார். அப்போ 2 கேள்வி தான் கேட்டார் மனுஷன். அதுக்குள்ள அவர் என்ன புரிஞ்சுக்காரு எனக்கு தெரியல. ஓகே வில் லெட் யூ நோ. வில் லெட் யூ நோன்றது எனக்கு ஒரு நல்ல விஷயம் மாதிரி அப்ப பட்டுது. அப்பெல்லாம் கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வருவாங்க. இப்பெல்லாம் ஒருத்தர் அதெல்லாம் செய்யறது. உங்க ஊர்ல இருக்கு அதெல்லாம் இன்னும்? எங்க ஊர்ல அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. எங்க ஊர்ல 90s கிட்ஸ்னு ஒரு பேட்ச் இருக்கு. 90களில் பிறந்தவர்கள். ஒரு பயல் கல்யாணம். சத்தியங்க. நீங்க வேணா நீங்க யூடியூப்ல போய் 90s கிட்ஸ்னு பாருங்க. பல பேர் புலம்பிருப்பாங்க. என்னக்கா யாருங்க அதுல நானும் ஒருத்தர் சொல்றாரு. நீங்களுமா? என்னையா அநியாயம். 90s கிட்ஸ் ஒருத்தர் அவரை சமீபத்துல சந்திச்சா ரொம்ப சோகமா இருந்தார். ஏன்பா இவ்வளவு சோகமா இருக்கான்னு. வாழ்க்கை எவ்வளவு பெரிய விசித்திரம் தெரியுமா மேடம் அப்படின்னு. நீ இவ்வளவு தத்துவம் பேசுற ஆள் இல்லையே, நீ என்ன விஷயம்னு. நான் சின்ன பிள்ளையா இருந்த போது என்னை விட பெரியவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சு. நான் அதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டேன். இப்ப நான் பெரியவன் ஆன அப்புறம் என்னை விட சின்னவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்குது. அதுக்கும் நான் போயிட்டு இருக்கேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு ஆறுதல் தானே நம்ம சொல்லணும். கவலைப்படாதப்பா, வாழ்க்கையில எல்லாம் நல்லபடி நடக்கணும். எல்லாம் நடக்கட்டும் மேடம். நயன்தாரா கல்யாணத்தையும் நாங்க பாத்துட்டோம். இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் உயிரை வச்சுட்டு த்ரிஷா கல்யாணத்தையும் பார்த்துட்டா நிம்மதியா நான் போய் சேர்ந்துருவேன். இவ்வளவு விரக்தியில இருக்கிறவங்க யாரு? 90s கிட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு கல்யாணமே ஆகல. என்னென்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்கு பாருங்க. இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று எல்லாருக்கும் இது ஒரு உதாரணம் தான். ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் ஆழ் மனத்துக்குள் ஏதோ ஒரு கவலை இருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. உறவுகளால் வருகின்ற பிரச்சனைகள் எத்தனை பேருக்குங்க வெளியில சொல்ல முடியாதுங்க. வெளியில சொல்ல முடியாது. எனக்கு அன்றைக்கு இருந்த பிரச்சனை, அவன் அந்த ஃபைனான்ஸ் டைரக்டர் மட்டும் நான் போயிட்டு அந்த வேலையை கொடுத்துற மாதிரி தான். அவர் முகபாவம் பார்த்தா நமக்கு ஒரு பாசிட்டிவா தோணும் தானே. நமக்கு கொடுத்துருவாரு தானே. வீட்டுக்கு வந்த உடனே சும்மா இருக்கலாம் தானே. சும்மா தானே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கிடைச்சிருச்சுப்பா கிட்டத்தட்ட கொடுக்குறேன்ட்டாங்கப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே அப்ப அது மட்டும் வேலை கிடைக்கல. உடனே எல்லாருக்கும் இந்த நாய்க்கெல்லாம் கிடைச்சிருச்சு, நமக்கு கிடைக்கலையா? கிடைச்சிருச்சா, சரி பார்ட்டி வச்சிடும். சரிப்பா லெட்டர் வந்துடட்டும், அதுக்கப்புறம் பார்ட்டி வைக்க. லெட்டர்ல அவங்க அனுப்ப நாள் ஆகும்பா. அப்பெல்லாம் லெட்டர் தானே, இமெயில் அதெல்லாம் கிடையாது இல்ல. லெட்டர் வீட்டுக்கு. போஸ்ட்மேனுக்காக 5 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்களா வாழ்க்கையில? நான் பண்ணிருக்கேன். இந்த லெட்டர் வரும்னு. சரி லெட்டர் வர்றபடி வரட்டும், முதல்ல பார்ட்டியை வச்சிடலாம். எங்க அம்மா வந்து 5 ரூபாய் கொடுக்கறதுக்கு 7 தடவை கேள்வி கேட்பான். உண்மையை சொல்லிடுறேன். 5 ரூபாய் கொடுக்க 7 தடவை அவசியமா வேணுமா? போக பஸ் டிக்கெட் எவ்வளவு? 90 பைசா. வரத்துக்கு 90 பைசா. 1 ரூபாய் 80 பைசா தானே. எதுக்கு 5 ரூபாய் கேட்கறது? இந்த ரேஞ்சில தான் எங்க அம்மா இருப்பாங்க. இப்படிப்பட்ட அம்மாட்ட இருந்து நான் 500 ரூபாய் வாங்கறதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்படிக்கிறேன் மனசாட்சியோட யோசிச்சு பாரு. 500 ரூபாய் வாங்கி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பார்ட்டி வச்சாச்சு. எதனால? லெட்டர் வருது. 1 வாரம் ஆச்சு வரல, 2 வாரம் ஆச்சு வரல. இதுக்கு இந்த பார்ட்டிக்கு கூப்பிடுற போது கட்டாயமா வராம 2-3 பேர் இருப்பாங்க இருக்குல்ல. அவங்க எல்லாம் தனியா அவங்களுக்கு எல்லாம் மட்டும் கொடுத்தே எனக்கு ஏன் கொடுக்கல? 2வது ரவுண்டு பார்ட்டி ரவுண்ட் 2 அவங்களுக்கெல்லாம் வேற பார்ட்டி வச்சு அதுக்கு ஒரு 100 ரூபாய் செலவு வச்சு எல்லாமே செலவு வச்சாச்சு. அப்புறம் வேலைக்கு போகுதுன்னாங்க புது ட்ரெஸ் எல்லாம் எப்படிங்க முடியும்? யோசிச்சு பாத்தீங்களா? அத காலேஜுக்கு போகும்போது நம்ம என்ன கண்டவே ட்ரெஸ் போட்டாலும், அதுவும் நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரா, பாதி நேரம் ஒரு வெள்ளை கோட்டை எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன கழுதைக்கு வெள்ளை கோட் கொடுத்தாங்கன்னு கடைசி மட்டும் யாருக்குமே தெரியாது. டாக்டர் மாதிரி நாங்களும் அதை போட்டு சுத்துவோம். அதனால என்ன உள்ள போறது யாருக்குமே தெரியாது. ஆனா வேலைக்கு போனா ட்ரெஸ் வாங்கணும்ல. எங்க அப்பாட்ட கேட்டு அம்மாட்ட கேட்டு புதுசா ட்ரெஸ், சல்வார் கம்மீஸ், புடவை, இந்த வகையால ஒரு 1000 ரூபாய் செலவு. எல்லாம் பண்ணியாச்சு. லெட்டர் தான் வரணும். பாக்கி 4 வாரம் கழிச்சு லெட்டர் வந்தது. உங்களுக்கு தகுதி இருக்கிற அளவுக்கு எங்களிடம் வேலை இல்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கும்னு மாத்திரம் யோசிப்பாரு. நான் ஒண்ணுமே சொல்லாம இருந்தா எனக்கு கவலை இல்லைங்க. நான் ஊரெல்லாம் மோளம் அடிச்சு சொல்லியிருக்கேன். பார்ட்டில வச்சு செலிப்ரேட் பண்ணியாச்சு. இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா என்ன செய்ய சொல்லுவாங்க?
என் முகத்தை பார்த்து அப்படியா, ரொம்ப சாரிப்பா, நான் அந்த பக்கம் எனக்கு முதல்லயே தெரியும் கிடைக்காதுன்னு. ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சு அப்படித்தானே பேசுவாங்க நம்மளை பத்தி. உறவுக்காரவங்க மாத்திரம் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாரு. எவ்வளவு மகிழ்ச்சி, அவங்க வீட்டுல பாயசம் வச்சிருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க தீபாவளியா இருந்தா பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருப்பாங்க. இப்ப நான் எப்படிங்க வெளியில தலை காட்டுவேன் யோசிச்சு பாருங்க நீங்க. அந்த வயதும் அப்படி, நமக்கு அனுபவம் இல்லாத வயது. வாழ்க்கையில இன்னும் இதை விட பெருசா எல்லாம் பார்க்க போறோம்னு அப்ப நமக்கு தெரியாது தானே. இதுதான் வாழ்க்கையினுடைய ஆகப்பெரிய தோல்வி, அவமானம். அப்படின்னு உடனே எனக்கு யார் முகத்தையும் நான் பார்க்கல, யாரையும் பேசல, எவரோடையும் நான் அந்த கம்யூனிகேஷன் இல்ல. அப்படி எனக்குள்ளே எங்க அம்மா பதறாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, இது கிடைக்கலன்னு என்ன, நிறைய இருக்கு, லைஃப் இஸ் வெரி லாங் எல்லாம் எங்க அம்மா சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு இப்ப வாங்க முடியல. மனசுக்குள்ள தொடர்ந்து வருவது என்னன்னா, இந்த உலகத்தை விட்டு அப்படியே போயிடணும், காத்து மாதிரி கரைஞ்சு போயிடணும், எங்கேயாவது போயிடணும். அடுத்தது ஒரு ஃப்ரெண்டு முகத்தை பார்த்துட்டா முகத்தை எப்படி பார்ப்பது, பார்த்து பேசுறது முடியாது இல்ல, யாருமே பார்க்கறது, அப்படியே போயிடணும், காத்து மாதிரி கரைஞ்சு போயிடணும். அந்த நேரத்தில் தான் இந்த பைட் ஆஃப் அ மேங்கோ. இதெல்லாம் இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு. இந்த தைரியம், வாழ்க்கையை சந்திக்கிற தைரியம் இந்த புத்தகத்தால் வந்தது. ஏன் அந்த புத்தகத்தால் வந்தது? இந்த புத்தகத்தை எழுதிய அந்த பெண் ஆப்பிரிக்காவிலே இருக்கிற ஒரு மிகச்சிறிய நாட்டிலே வாழ்கிறது. ஜூலு கம்யூனிட்டி, நாங்க ஒரு ட்ரைப். அல்ல ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கும் சண்டை. ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரியான இனக்குழுக்களிடையே போராட்டம் வந்தால் என்ன செய்வாங்க தெரியுமா? பொதுவாகவே பெண்கள் தாக்கப்பட்டால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும், நான் அதை சொல்ல வேண்டாம். எந்த போராக இருந்தாலும் சரி, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்குமான போராக இருந்தாலும் சரி, இலங்கையிலே நடந்த இனப்படுகொலையாக இருந்தாலும் சரி, சிரியாவில நடக்கிற அந்த பிரச்சனையா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் மிக அதிகம் பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் தான். ஏன் போர் வேண்டாம்னு சொல்றோம்? இதுக்காக தான்டா.